வணக்கம். வெல்கம் டு ராய்நெட். ராய்நெட்ல பிஜி பிசினஸ் வந்து இத எப்படி எடுத்துட்டு போலாம்? எப்படி ஆக்டிவேஷன் பண்ணணும்? என்ன மாரியான பிசினஸ் வந்து பிஜி சர்வீசஸ் வந்து புரொவைட் பண்றோம் அப்படிங்கிறது ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஸோ ராய்நெட் கம்பெனியில என்னென்னலாம் ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட்டு பார்த்துரலாம். ஸோ நம்ம வந்து பிஓபி அண்ட் பிஓஐக்கு வந்து பிசிஸ் வந்து அப்பாயிண்ட் பண்றோம். ஸோ ஆல் பேங்கிங் சர்வீசஸ் வந்து பண்ணிக்கலாம். பிளஸ் ராய்நெட் எக்ஸ்பிரஸோ ஆம் அ இதில வந்து சிஎஸ்பி ஐடி வந்து கிரியேட் பண்றது. ஸோ அது வந்து அதில தான் உங்களுக்கு பிஜி ஆப்ஷன்ஸ் வரும். ஸோ அதில வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அத தவிர வந்து நெறையா சர்வீசஸ் ஆப்ஷன் இருக்கு. அதுவுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சிங்கிள் ஐடி எடுக்கிறது மூலியமா. தென் ஃபின்கேர் பேங்க் பிசி ஆப்ஷன் அவைலபிள் இருக்கு. ஸோ கம்பெனியோட ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10 இயர்ஸ் பிளஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கம்பெனிக்கு இருக்கு. தென் பிஜி பிசினஸ் தவிர பார்த்தீங்கன்னா, நம்மகிட்ட செக்யூரிட்டீஸ் ஆப்ஷன் இருக்கு. அதாவது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், தென் ஃபாரெக்ஸ், தென் இன்சூரன்ஸ் பிசினஸ் கூட சேர்த்து பண்றோம். ஸோ டாப் பிரைவேட் அண்ட் பப்ளிக் செக்டர் பேங்க்ஸோட டை அப் இருக்கு. தென் 4 லேக்ஸ் பிளஸ் ஏஜென்ட்ஸ் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. தென் 773 பிளஸ் டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல வந்து நமக்கு அவுட்லெட்ஸ் வந்து அவைலபிள் இருக்கு. தென் கிராமின் பேங்க்ஸுக்கு வந்து டெக்னிக்கல் சப்போர்ட் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். தென் ஓன் கஸ்டமர் சப்போர்ட் வந்து அவைலபிள் இருக்கு. ரீஜனல் லாங்குவேஜ்ல வந்து உங்களுக்கு கஸ்டமர் சப்போர்ட் பிளஸ் ட்ரெய்னிங் வந்து அவைலபிள் இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ராய்நெட் வந்து நெறைய அவார்ட்ஸ் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே கம்பெனியோட மெயின் ஸ்ட்ரென்த். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பிஜி பிசினஸ் எடுக்கிறது மூலியமா நமக்கு என்னென்ன ஏர்னிங் ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ ஒரு பிஜி பிசினஸ் வந்து ஒரு 30,000 வந்து 30 லேக்ஸ் வந்து நம்ம பண்றோம் அப்படின்னா, அதில ஒரு 30 கஸ்டமர்ஸ் வந்து பண்றாங்க அப்படின்னா, உங்களோட மார்ஜின் வந்து 0.7% அப்படின்னா 21,000 வரும். ஸோ இது உங்களோட மார்ஜின் இன்கிரீஸ் ஆகுறப்ப மேக்ஸிமம் எவ்வளோ வரும் அப்படிங்கிறது வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு எக்ஸ்பெக்டட் ஏர்னிங் அசம்ப்ஷன் தான் இந்த சார்ட்டு. ஸோ இந்த மாரி பிஜி ஆப்ஷன் யூஸ் பண்றதுல என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க இன்வெஸ்ட் பண்றது வந்து லோ இன்வெஸ்ட்மென்ட் தான். அதுவும் ஒன் டைம் இன்வெஸ்ட்மென்ட் தான் இந்த பிஜி ஆக்டிவேஷன்க்காக. தென் உங்களுக்கு வந்து நல்ல மார்ஜின் வந்து இதில பார்க்க முடியும். ஸோ உங்களோட மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம சார்ட்ல பார்த்த மாரி மினிமம் 21,000லேருந்து மோர் தென் 1,00,000 பெர் மந்த் வரைக்கும் நீங்க ஏர்ன் பண்ண முடியும். தென் நல்ல கமிஷன்ஸ் வந்து பார்க்கலாம். முக்கியமா கிரெடிட் கார்டு லீட் ஜெனரேஷன் அண்ட் ஆல்சோ லோனுக்கு வந்து லீட் ஜெனரேஷன் குடுக்குறது மூலியமா. ஸோ கிரெடிட் கார்டு கஸ்டமர்ஸ் தான் பிஜி சர்வீசஸ்க்கு வருவாங்கங்கிறப்ப, அவங்க கிட்ட நம்ம கிரெடிட் கார்டு இன்னொரு கார்டு அப்ளை பண்றதுக்கான லீடோ, பிளஸ் லோனுக்கான லீட் வந்து நம்ம அவங்க கிட்ட ஜெனரேட் பண்ணி குடுக்கலாம். ஸோ அது அப்ரூவ் ஆகுறப்ப உங்களுக்கு அதுல நல்ல கமிஷன் வந்து ஏர்ன் பண்ண முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, டைப்ஸ் ஆஃப் கஸ்டமர். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா, கிரெடிட் கார்ட் டூ சிசி பில் பேமெண்ட். அதாவது கஸ்டமர் வந்து ஒரு கார்டுக்கு டாப் இன் பண்ணிட்டு, அந்த கார்டுக்கே கூட பில் பேமெண்ட்டும் பண்ணிக்கலாம். வேற கார்டுக்கு பில் பேமெண்ட் பண்ணணும்னாலும் பண்ணிக்கலாம். அதே கார்டுக்கு தான் பண்ணணுங்கிறது கம்பல்சரி கிடையாது. வேற கார்டுக்கு பண்றதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கிரெடிட் கார்ட் டூ கஸ்டமர் பேங்க் அக்கவுண்ட். அதாவது கஸ்டமரோட கிரெடிட் கார்ட கஸ்டமரோட பேங்க் அக்கவுண்ட்டுக்கே நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். ஓகே. ஸோ உங்களோட அக்கவுண்ட்டுக்கு போட்டு மாத்தி எடுக்கணும்னு தேவையில்ல. கஸ்டமரோட டைரக்ட் பேங்க் அக்கவுண்ட்டுக்கே நம்மளால ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அதிலேயே நல்ல மார்ஜின் வந்து நம்மளால சம்பாதிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, கிரெடிட் கார்ட் டூ கேஷ். ஸோ சிஎஸ்பி வந்து கிரெடிட் கார்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி, கஸ்டமரோட கிரெடிட் கார்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி வாலெட் லோட் பண்ணிட்டு, தென் அந்த கஸ்டமருக்கு கேஷா வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணலாம். ஸோ இப்போ வாலெட்ல அமௌண்ட் லோட் ஆயிருக்கும். அத நீங்க மத்த சர்வீசஸ் ஆப்ஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது மனி ட்ரான்ஸ்ஃபர், டிராவல்ல டிக்கெட் புக்கிங்ஸ், ஸோ இந்த ஆப்ஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, பிஜி கைட்லைன்ஸ் டூ த ஏஜென்ட். ஸோ என்னென்னலாம் கைட்லைன்ஸ் இருக்கு ஏஜென்ட்டுக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஒரு பிஜி பிசினஸ் பண்றீங்க அப்படின்னா, கண்டிப்பா வெல் நோன் கஸ்டமர்ஸ்க்கு வந்து ட்ரை பண்ணுங்க. தெரியாத கஸ்டமருக்கு ட்ரை பண்றத அவாய்ட் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் வந்து பிசிக்கலா ஒரு ரிஜிஸ்டர் மெயின்டெயின் பண்ணுங்க. எந்த கஸ்டமருக்கு எவ்வளோ அமௌண்ட் நம்ம ட்ரை பண்றோம் அப்படிங்கிறத கஸ்டமரோட கேஒய்சி வித் சிக்னேச்சரோட மெயின்டெயின் பண்ணீங்க. பிளஸ் சிசிடிவிய வந்து கண்டிப்பா கடையில இன்ஸ்டால் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த கார்ட் டூ அக்கவுண்ட் ஆப்ஷன். அதாவது கிரெடிட் கார்ட் டூ அக்கவுண்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ஒன்லி
கஸ்டமரோட கிரெடிட் கார்டு கஸ்டமரோட அக்கவுண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றதே வந்து ப்ரிஃபர் பண்ணுங்க. ஸோ கஸ்டமரோட கிரெடிட் கார்டு அமௌண்ட்ட உங்க அக்கவுண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறது, இந்த மாரிலாம் பண்ணீங்கன்னா, நாளைக்கு உங்களுக்கு வந்து ஒரு ஐடில இருந்தோ, இல்ல ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட்ல இருந்தோ நோட்டீஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த மாரி இத வந்து அவாய்ட் பண்ணிருங்க. அந்தந்த கஸ்டமருக்கு அவங்கவங்க அக்கவுண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றதே ப்ரிஃபர் பண்ணுங்க. ஓகே. ஸோ கஸ்டமருக்கு ஒரு அக்கவுண்ட் வந்து நீங்க டிரான்சாக்ஷன் பண்ணி அது ஃபெயில் ஆயிருச்சு அப்டின்னா, சேம் அமௌண்ட் வந்து நெக்ஸ்ட் டிரான்சாக்ஷனுக்கும் ட்ரை பண்ண வேண்டாம். வேற ஏதாவது டிஃபரண்ட் கொஞ்சம் அமௌண்ட் வந்து மாத்தி போட்டு ட்ரை பண்ணுங்க. சேம் அமௌண்ட்டே நம்ம ஃபெயில் ஆகுறப்ப, அகைன் அண்ட் அகைன் நம்ம ஒரே கஸ்டமருக்கு ட்ரை பண்றப்ப சார்ஜ் பேக் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு கஸ்டமருக்கு கிரெடிட் கார்ட்லருந்து இந்த மாரி ஆப்ஷன் யூஸ் பண்ணி நம்ம வந்து அமௌண்ட் எடுக்கிறப்ப, அவங்க பேங்க் சைட்லருந்து அவங்களுக்கு வந்து கால் வரும். ஸோ இந்த டிரான்சாக்ஷன் நீங்க தான் பண்ணீங்களா? அப்படிங்கிற மாரி. ஸோ அத வந்து அவங்கள கால் அட்டெண்ட் பண்ண சொல்லி கன்ஃபார்ம் பண்ண சொல்லுங்க. ஸோ அப்பதான் வந்து இந்த பேங்க் சைடுக்கும் தெரியும். கஸ்டமரோட ஜென்யூன் டிரான்சாக்ஷன் தான் இது அப்படிங்கிறது பேங்க் சைடுக்குமே தெரியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, கஸ்டமர் வந்து அமௌண்ட் வந்து லோட் பண்ணி வித்ட்ராவல் இம்மீடியட்டா பண்றத வந்து அவாய்ட் பண்ண சொல்லுங்க. ஸோ அந்த மாதிரி பண்ற கஸ்டமரா இருந்து ஒரே கிரெடிட் கார்ட் தான் யூஸ் பண்றாங்க. அது உடனே லோட் பண்ணி அது திரும்ப அந்த அமௌண்ட்ட வந்து உடனே வித்ட்ராவல் பண்றாங்க அப்படிங்கிற பட்சத்தில, இன்னொரு கிரெடிட் கார்ட் அப்ளை பண்றதுக்கு அப்ரோச் பண்ணுங்க. அப்ரோச் பண்ணி அந்த அவங்களுக்கு நம்ம போர்ட்டல்லயே கிரெடிட் கார்ட் லீட் வந்து ஜெனரேட் பண்ணி குடுங்க. ஸோ ஆல்ரெடி கார்ட் யூஸ் பண்றதுனால ஈஸியா உங்களுக்கு வந்து அந்த லீடு வந்து அப்ரூவ் ஆகும். நல்ல கமிஷன் அதுல பார்க்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு சிஎஸ்பி ஆன்போர்ட் பண்ணி எப்படி பிஜி ஆக்டிவேஷன் வரைக்கும் நம்ம ப்ராசஸ் என்ன எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ ஒரு சிஎஸ்எஃப் அதாவது ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்காங்க அப்படின்னா, பிஜியோட கைட்லைன்ஸ் எல்லாமே வந்து அந்த சிஎஸ்பிக்கு வந்து நம்ம கிளியரா எக்ஸ்ப்ளைன் பண்ணதுக்கப்புறமா ஐடி வந்து கிரியேட் பண்ணுங்க. ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கலெக்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதார், பேன் அண்ட் பேங்க் ப்ரூஃப். ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே சிஎஸ்எஃப் ஓட போர்ட்டல்ல வந்து என்டர் பண்ணி சிஎஸ்பி கோட் வந்து கிரியேட் பண்ணுங்க. தென் சிஎஸ்பி வந்து கேஒய்சி பண்ணணும். கேஒய்சி வந்து பேங்க் சைட்ல ஃபர்ஸ்ட் பேக் அண்ட் டீம் அப்ரூவ் பண்ணுவாங்க. தென் பேங்க் சைட்ல அப்ரூவ் பண்ணுவாங்க. அப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் சிஎஸ்பி வந்து வாலெட்ல ₹150 வந்து மெயின்டெயின் பண்ணணும். அப்பதான் வந்து இன்டெம்னிட்டி பாண்ட் வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ அந்த இன்டெம்னிட்டி பாண்ட் தான் பிஜி ஆக்டிவேஷனுக்கு ஓகே. ஸோ அதுக்கு வந்து ₹150 வந்து மெயின்டெயின் பண்ணணும். தென் பிஜி வந்து அவங்களோட போர்ட்டல்ல வந்து இன்டெம்னிட்டி பாண்டுக்கு வந்து அப்ளை பண்ணணும். ஸோ அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா அவங்களுக்கு நம்ம சிஎஸ்எஃப் வந்து ஏஎஸ்எம்க்கு மெயில் அனுப்பி, ஸோ ஏஎஸ்எம் வந்து ஆக்டிவேஷனுக்காக பேக் அண்ட் டீமுக்கு வந்து மெயில் சென்ட் பண்ணி ஆக்டிவேட் பண்ணி தருவாங்க. ஸோ அந்த மாரி ஆக்டிவேஷனுக்கு அப்புறம் அவங்க வந்து பிஜி சர்வீசஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து ஒன் பை ஒன் பார்க்கலாம். ஸோ இன்டெம்னிட்டி பாண்ட் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம போர்ட்டல் லாகின் பண்ணதும் சேனல் ஆப்ஷன், சேனல் ஆப்ஷன்ல ப்ரொஃபைல், ப்ரொஃபைல்ல பார்த்தீங்கன்னா இன்டெம்னிட்டி பாண்ட் ஃபார் பிஜின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டாம்பிங், அதுக்கப்புறம் இ-சைன், 3 ஸ்டெப் வெரிஃபை சிக்னேச்சர் வயா ஓடிபி, 4த் ஒன் கெட் சிக்னேச்சர் ஸ்டேட்டஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க ஸ்டாம்பிங் பண்றது, நீங்க சிக்னேச்சர் எலக்ட்ரானிக் ஆர் ஆதார் செலக்ட் பண்ணி எலக்ட்ரானிக்னா எலக்ட்ரானிக் குடுத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு மொபைல் நம்பர் அண்ட் மெயில் ஐடிக்கு ஓடிபி வரும். இதே இது ஆதார் குடுத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஆதார் ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். ஓகே. ஸோ இந்த ஓடிபி ப்ராசஸ் முடிச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு லாஸ்ட்டா உங்களுக்கு இந்த மாரி ஃபினிஷ்ன்னு ஆப்ஷன் வரும். ஸோ ஃபினிஷ் குடுத்ததும் உங்களுக்கு இந்த மாரி 4 அ அ ஸ்டெப்ஸ்மே வந்து இந்த மாரி டிக் வந்திருக்கும். ஸோ இந்த மாரி வந்துருச்சு அப்படின்னா, உங்களோட ப்ராசஸ் வந்து சக்சஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட். ஸோ இதுதான் வந்து பாண்ட் அப்ளை பண்றதுக்குரிய ப்ராசஸ். ஸோ இந்த மாரி பாண்ட் அப்ளை பண்ணதும் கண்டிப்பா வந்து டீமுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். ஏஎஸ்எம் மெயில் அனுப்பி தான் வந்து உங்களுக்கு பிஜி வந்து ஆக்டிவேட் பண்ணி குடுப்பாங்க. ஸோ இது வந்து நம்ம கம்பெனியோட அவார்ட்ஸ் அண்ட் ரெகக்னைசேஷன்ஸ். தேங்க் யூ.